தளபதி அவர்களை வணங்கி நம் குடும்பத்தின் தந்தை ஆனந்தையாவை வணங்கி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன் அவரை குடும்பத்தின் தந்தைன்னு சொல்றோம்னா, பெத்த பிள்ளைங்கள்ட்ட ஈகோ பார்க்காம இருக்கிறது தாயும் தகப்பனும் மட்டும்தான். எந்த கட்சியிலாவது ஒரு பொது செயலாளர் உணவு பரிமாறின பிறகு இலைய எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஆனந்தையா அதை செய்வாரு. பெத்த பிள்ளைங்களுக்கு சோறு பரிமாறிட்டு அந்த இலைய எடுக்கக்கூடிய அந்த தன்மை, அதுதான் அவருடைய குணம், இயல்பான குணம். அவரை பத்தி வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உள்ள இருந்தாதான் தெரியும், குடும்பத்துக்குள்ள இருந்தாதான் தெரியும். குறை பேசுறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. 2, சரி, நமக்கு சரியா பேச வராது, இந்த தீய சக்தி அடிக்காம அடிச்சலாமா? என்ன ஆலமரம், எங்க பிகில் சத்தம் கேக்குதா? ஆலமரம் ஒண்ணு அலறுது, வாழைமரம் ஒண்ணு, ஆலமரம் ஒண்ணு அலறுது, வாழைமரமா உடையுது. முன்ன ஒரு கதை இருந்தது, கண்ணு முன்னே அது சரியுது. இவனை சிதைச்ச சிங்கம் பாரு, எங்க தலைவர் விஜய் என்ன பாரு. தீய சக்தி இப்ப கதறுது, டிவிக்கே வந்ததும் பதறுது. காலங்காலமா கொள்ளையடிச்ச கைகள் எல்லாம் உதறுது. இப்ப யாருக்கு உதறது கையே? அதாவது ரொம்ப காலமா நம்ம இந்த தீய சக்தியை விமர்சிச்சா, இவங்க ஒரு உருட்டுறது நம்மள்ட்ட சூரியனை பார்த்தா நாய் குலைக்கும், சூரியனை பார்த்தா நாய் குலைக்குது அப்படின்ட்டு. போலீஸ் நாயை வளர்க்கறதே திருடனை பிடிக்கதான். இந்த நாய் திருடனை பார்த்தாதான் குலைக்கும். அப்ப சூரியனை பார்த்து ஏன்டா நாய் குலைக்குதுன்னு பார்த்தா, திருட்டு பயில பார்த்தா நாய் குலைக்கதானே செய்யும். குலைக்குமா குலைக்காதா? இங்க ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கவங்களை விட்டுருங்க. இங்க மேடைக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரும் நினைச்சிட்டு இருக்க? தி வாரியர்ஸ். எங்க வாரியர்ஸ் ஒருத்தருக்கு முன்னாடி ஐடி விங்க மண்டிட்டு கிடக்குது. 70 வருஷமா நீ ஐடி விங்க வச்சு நடத்துற, ஆனா உன் ஐடி விங்க என் ஒரு வாரிட்ட மண்டிட்டு கிடக்குது. உன்னால இங்க ஒன்னும் கழட்ட முடியல. இதுல என்னடானாக்கா, ரொம்ப காலமாவே நாங்க தான் பெண்களின் பாதுகாவலரு, சிறுபான்மையின் பாதுகாவலரு. என்ன சிறுபான்மையின் பாதுகாவலரு? போன முறை இஃப்தார் நிகழ்ச்சி எங்க தளபதி விஜய் அவர்கள் இங்க நடத்தினாங்க. இந்த மார்க்கத்துக்கு கண்ணியம் கொடுத்தாங்க, தொழுதார்கள். அவர் உழைச்ச பணத்துல இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு, அது ஹலால். புரியுதுங்களா? ஆனா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சியில குப்பை வண்டியில கொண்டு கொடுத்தாங்க உணவை. இதுதான் நீங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கிற லட்சணம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்ப துப்புக்குள்ள, இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் திருடாம இருக்கிறதுக்கு துப்பு இல்ல. இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு துப்பு கிடையாது. ஒவ்வொரு அமைச்சரும், சார், யாராவது அமைச்சர் பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒளிச்சு வச்சு பார்த்திருக்கீங்களா? மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது திமுக. என் வீட்டு சாமானிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்காம கேட்டா நீ ஆலமரங்கிற. இந்த முறை ஆலமரத்து வேர்ல உப்பை போட்டு தண்ணிய ஊத்தல. அதுக்கப்புறம் பாரு, நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த மூழ்க போற கப்பல்ல ஏறி சவாரி பண்ணிட்டு மூச்சு பிடிக்க பேசுறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இங்க தளபதினா யாருன்னு போய் குழந்தைகிட்ட கேளு, பெரியவங்கள்ட்ட கேளு, பெண்கள்ட்ட கேளு, ஆண்கள்ட்ட கேளு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தாண்டி உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரே முகம் எங்க தளபதி தான். சேப்பாக்கத்தை விட்டு வெளியே போனா உங்களை யாருக்கும் தெரியாது. குளத்தூர்ல இந்த முறை நிக்கிறதா கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எங்க தளபதி உலகம் முழுக்க எங்க போனாலும் வரும். ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டா கலைஞர் பேர் வருது, டுபாக்கூர் பொலிட்டிஷியன் போட்டா வேற ஒருத்தர் பேர் வருது. ஐயோயோ, நீ என்னடானா எங்கள்கிட்ட படம் காட்டிக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லியிருக்காரு தளபதி, அதனாலதான் நான் பார்த்து விட்டு வச்சிருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க 10 நிமிஷம் ஆகாது உங்களை பிரிச்சு மேயறதுக்கு. எங்களுக்கு மிமிக்ரி பண்றது, கைய மடிச்சு நிக்கிறது, சேட்டை செஞ்சிருவோம். 2026 தளபதி அவர்கள் நிச்சயமாக கோட்டையில அரியணை அமைவாரு. அன்னைக்கு உங்க ஒவ்வொரு மக்களும் எந்த வீட்லயும் பதட்டம் இல்லாமல் நீங்க உங்க வாழ்க்கை நடத்தலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தை தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
அந்த குழந்தை வந்து விளையாண்டுகிட்டு இருக்கின்ற நிம்மதியில தாய்மார்கள் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. ஆனா இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் குழந்தைய காணா பதறான், கடத்திட்டு போயிடுவான், இல்ல பாலியல் வன்புணர்வு நடந்துரும்ட்டு. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போவான்னு சொன்ன பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையிறாங்க. ஏன்? அவன் போய் போதைப் பொருளை பத்தி கத்துக்கிட்டு வந்துருவான். கஞ்சா கிடைக்குது, அபின் கிடைக்குது, ஹெராயின் கிடைக்குது, மெத்து கிடைக்குது. பல பேருக்கு அந்த மெத்து சொத்தா இருக்குதுன்றதுனால. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? போதையை ஒழிச்சிட்டோம், கஞ்சாவை ஒழிச்சிட்டோம். என்ன ஒழிச்சிட்டோம்ன்றாங்க. எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கா? பூரா பேர்ல பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான். தேவைப்படும் போது எடுத்து விற்கிறானுங்க. கேட்டா நீ ஆலமரங்கிற. சரி, ரைட்டு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் எங்களுக்கு வந்துருச்சு. தளபதி அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்வார். அவருக்கு நம்ம அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம். அந்த உறுதிமொழி ஏற்று இங்கிருந்து செல்வோம். நிச்சயமா உறுதிமொழியா இருக்கலாமா? இந்த வாய்ப்பை வழங்கிய ஜிஎஸ் அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால அதுக்குள்ள நான் பேசி ஆகணும். மேடையில் இருக்கிற மேடையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். உங்களை பலரையும் நான் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடியே தெரியும், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. தாவேகா கட்சியை பத்தி பேசணும் சார். நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். கட்சியில சேர்ந்தேன், 10வது நாள் பொறுப்பு கொடுத்தாங்க, அடுத்த 10வது நாள் மேடை ஏற்றிட்டாங்க. இது இந்த கட்சியிலையும் இப்படி கிடைக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண போறோம். நம்ம எல்லாம் மிக மிக சாதாரண எளிய மக்கள். நம்ம கிட்ட பங்களா இல்ல, பெரிய பெரிய கார் இல்ல, ஆனா தளபதி மேல உண்மையான பாசம் இருக்குது. தளபதிக்கும் நம்ம மேல, நம்ம மக்கள் மேல உண்மையான ஒரு நேசமும் பாசமும் இருக்கு. இந்த அன்பு உண்மையிலேயே இங்க ஒரு பெரிய மாற்றத்தை, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழகம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையும் மாற்றத்தையும் பார்க்க போது. அதற்கு பல்வேறு அறிகுறிகள் இருக்கு. இப்ப நடக்கிற ஒரு அறிகுறியை நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு, இதுவும் யூடியூப்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல சிஎம் ஓட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் லைவ்ல போயிட்டு இருக்கு. அது ரெண்டையும் கம்பேர் பண்ண போனா நம்ம நிகழ்ச்சிய கிட்டத்தட்ட 10,000 பேர் பாக்குறாங்க. சிஎம் ஓட நிகழ்ச்சிய 85 பேர் தான் பாக்குறாங்க. இது ஃபேக்ட், இது உண்மையான ஃபேக்ட். சிஎம் ஓட அந்த ஸ்பீச்சுக்கு மொத்தமா லைக் போட்டதே 15 பேர் தான். இப்ப இந்த நிகழ்ச்சியில தளபதி இல்ல, எல்லாருமே நிர்வாகிகள் தான் பங்கேற்றிருக்கோம். இதுக்கு வந்திருக்க லைக்ஸே 10,000. சோ இது எதை காட்டுது? இது வியூஸும் இந்த லைக்ஸும் எதை காட்டுதுன்னா மக்களுடைய விருப்பத்தை காட்டுது. மக்கள் விருப்பம் எதை நோக்கி இருக்குதுன்னு காட்டுது. அப்போ மக்களுடைய விருப்பம் திமுக மீது இல்ல. ஏன்னா அவர்களுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு அது ஒரு தீய சக்தி. அப்போ மக்களுடைய விருப்பம் எங்க இருக்கு அப்படின்னா அது தாவேகா மேல இருக்கு. ஏன்னா அது ஒரு தூய சக்தி. ஓகே, விசில் என்பது எந்த ஒரு தவறையும் நிறுத்தும். நீங்க கிராமத்துல கூட போங்க, நைட்டு 12 மணிக்கு போங்க, எவனாவது ஆத்து மணல் திருடினா ஒரு விசில் அடிங்க, விட்டுட்டு எல்லாம் ஓடிடுவான். ஓகே, எங்கேயாவது ஒரு திருடன் ஏதாவது திருட்டு வேலை செஞ்சானா ஒரு விசில் அடிங்க, அந்த திருடன் அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான். அதே போலதான் இந்த விசில் இந்த திருட்டு திமுக ஆட்சியை உறுதியாக அகற்றும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வெற்றி வணக்கங்கள். 2026ல சிஎம் அரையணைய சிஎம் சேர்ல உட்கார போறது நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். முதல்ல தாவேகாவுடைய கட்சி ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அன்னைக்கு ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள், ஆனந்த் அவர்கள், பல யங்ஸ்டர்ஸ் வந்து கட்சியில ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க, பதவிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட கனவு, பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு,
எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச சாதனை, அதே மாதிரி ஒரு புரட்சி, அதே மாதிரி ஒரு சாதனையை நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. தீய சக்தி திமுக சமூக நீதி பேசுறாங்களே தவிர அவங்களுடைய கட்சியிலேயே சமூக நீதி கிடையாது. ஆனால் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்மளுடைய கட்சியில சமூக நீதியை கொண்டு வந்திருக்காரு. எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா தலைவர்களும் ஒரு சாதாரண பின்புறத்திலிருந்து வந்திருக்காங்க. சாதாரண பின்புறத்தில் தாவேக என்பது ஒரு தலைமை இயக்கம், தலைவர்களை உருவாக்கும் இயக்கம். உலகத்திலேயே ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில மட்டும்தான் 3 லட்சம் பதவிகள் இருக்கு. அன்னைக்கு ஆனந்தவர்கள் அவ்வளவு பேர் அன்பா சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு கட்சியில மட்டும்தான் 3 லட்சம் பதவிகள் இருக்கு. உலகத்திலேயே ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகே தான். நம்மளுடைய சின்னம் விசில், நம்மளுடைய சின்னம் சாமானிய மனிதனுடைய சின்னம், தளபதி அவர்களுடைய சின்னம், தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்புற சின்னம், சம உரிமை கொடுக்கக்கூடிய சின்னம், சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சின்னம், சமத்துவத்தை பேணக்கூடிய சின்னம், பெண்கள் மேம்பாடுக்கான சின்னம், குழந்தைகளுடைய படிப்புக்கான சின்னம், ஆட்டோ ஓட்டுடைய சின்னம், பெண்களுடைய சின்னம், குழந்தைகளுடைய சின்னம். குழந்தைகிட்ட போய் கேளுங்க, எல்லா சிம்பலையும் காட்டி கேளுங்க. குழந்தைங்க, நம்மளுடைய குழந்தைங்க சொல்லுவாங்க, நம்மளுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு, விசிலுக்கு தான் ஓட்டுன்னு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி.